அழகா நான் உங்களுக்கு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். சீசன் 1 ஆல்ரெடி தமிழ் டப்ல இருக்கு. நீ ஏன்டா திரும்ப போறேன்னு கேட்டீங்கன்னா சீசன் 2 வரப்போதில்ல, அதுக்காக தான். முடிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கணும்னு நினைச்சவங்க பாருங்க. இன்னொரு விஷயம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா சீசன் 1 வரும்போது என்கிட்ட நிறைய பேர் அப்போவே போட சொன்னீங்க. நான் தான் தமிழ் டப்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணாம விட்டேன். அது ஏமால தான் தப்பு. இருந்தாலும் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ என்னோட பெஸ்ட்டை கொடுத்து இந்த அனிமேவை பண்ணி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சீசன் 2 வேற லெவலா இருக்கும். அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிடுங்க மறக்காம. எந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் மாதிரி போடுங்க. ஏன்னா வெறித்தனமா இருக்கும், உங்களுக்கு தெரியும். இதுக்கு வியூஸ் வருதோ இல்லையோ, பட் என்னோட எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கணும்னு விரும்புறவங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க, நம்ம ரொம்ப பேசாம கதை கொடுப்போம். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐலாண்டு காமிக்கிறாங்க. அந்த ஐலாண்டுக்குள்ள பெரிய பிரச்சனை நடக்கிறதுனால வெளியே ஷிப்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருக்கேன். அது உள்ள ஒரு கமாண்டரும், கேப்டன் அவன் என்ன பண்றது, உண்மையை சொல்ல போனா நம்மளால அதை சமாளிக்க முடியாது, இதுக்கெல்லாம் ஆண்டர்ஸ் வந்து அதை கரெக்டா இருக்கும். இப்போ அவர் சொன்ன ஆண்டர்ஸ் பார்த்தா அந்த மான்சர்ஸ் கிட்ட இருந்து தெரிச்சு ஓடி நிற்கிறானுங்க. இது தடுங்க, உங்களோட மேஜிக் பவர்லாம் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து போராடி தடுக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த மான்சர்ஸ் அதுக்குள்ள அடங்குற மாதிரி தெரியல. இவங்களே திரும்ப வந்து அட்டாக் பண்ணு. இதெல்லாம் பாக்குற ஒருத்தனும் பதறி அடிச்சுன்னு, இது நம்மளால முடிகிற காரியமே இல்லை, நம்மளால லோ ரேங்க்ல இருக்கிற ஆண்டர்ஸ், இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆண்டர்ஸ் தான் வேணும். அப்ப அந்த கூட்டத்துல ஒரு ஆண்டரும் கிட்ட அடிபட்டு கான்சியஸ்னஸ் இறக்க போக அப்ப திடீர்னு ஒருத்தனும் வந்து அதை தடுத்து காப்பாத்துறான். அதோட அவனும் தன்னோட புக்கை எடுத்து ஹீலிங் மேஜிக் பயன்படுத்தி அவனை குணப்படுத்த இவனு ஷாக் ஆகி இருக்கும்போது பின்னாடி பாரு, அப்ப பின்னாடி இருந்து வேற ஒருத்தனும் இவனுக்கு அட்டாக் பண்ணி ஹெல்ப் பண்றான். கூடவே இன்னொருத்தனும் வந்து அட்டாக் பண்ண அவன் பயங்கரமா சண்டை போடுறான். அதுக்கப்புறம் இந்த கூடி இருக்கிற லோவர் ரேங்க் அங்கன்ட்டு எல்லாருமே அவங்க எஸ் ரேங்க் நல்ல வேலை இவங்க வந்தாங்களே. அதுக்கப்புறம் இவனுக்கு மாறி மாறி ஆறுதல் சொல்லிக்கவும் அந்த இடத்துக்கு பாஸ் லெவல் மாஸ்டரும் வருது. அதுவும் ஒரு ஆண்ட் தான். அப்ப இவனுக்கு சரி அடிபட்டவங்களை நீ ஹெல்ப் பண்ணு, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம், சரி ஓகே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் அட்டாக் பண்ண போக இவனுக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அடிச்சு அந்த குமர் கஞ்சி காட்டுறாங்க. அதோட செல்ல வச்சு அதையும் அட்டாக் பண்ண கதையை முடிச்சுட்டு வேற லெவல். நீ அப்ப பார்த்தா இதே மாதிரி நிறைய மான்சர்ஸ் வந்து ஆஹா உடனே சேர்ந்துடும் பார்த்தா கோட்டத்தையே அது வர வச்சுச்சே. இது ரொம்பவே ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அல்டிமேட் பவர்ஸை பூஸ்ட் பண்ணி அவங்கள சண்டை போட முழு முயற்சியோட இறங்குறானுங்க. எங்க நடக்கிற சண்டையெல்லாம் தூரத்துல இருந்து வரணும், பரவாயில்லையே சீக்கிரமா முடிச்சிட்டானுங்க. அப்ப மிச்சத்தை இங்க இருக்கிறது நான் தான் பாத்துக்கணும். ஃபீல்டு மாஸ்டர் சோய் நாங்க ரெடியா இருக்கோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் ஆரம்பிக்க. சின்ன மான்சர்ஸ் இதுல அடிபட்டு போகவும் பெரிய லெவல் மான்சர்ஸ் எல்லாம் அதை தாண்டியும் வருதுங்க. எல்லாரும் அதை வந்து அட்டாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கதையோட மெயினான தீமை சொல்றாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான உலகத்துக்கூட வேற ஒரு உலகத்தோட கேட், அதாவது நுழைவாயில்கள் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சது. ஒவ்வொரு நுழைவாயில்களுக்கு பின்னாலும் மிகப்பெரிய மோசமான கருணையே இல்லாத மான்சர்ஸ் இருக்கும். எந்த மான்சர்ஸ் அழிக்கிறதுக்கு நம்ம உலகத்தோடைய வெப்பன்ஸ் எல்லாம் பத்தாது, அதை அழிக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலா வந்தவங்க தான் இந்த உலகத்துல ஆண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஆண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மான பவரை வச்சுதான் அவங்க ஒவ்வொரு ரகத்திலையும் ஒவ்வொரு கிளாஸ்ல பிரிக்கப்படுறாங்க. அந்த ரேங்க் வரிசையில எஸ் ஏ பி சி டி அப்படி இல்லைன்னா கடைசியா இ ரேங்க் என்ன இருந்தாலும் இந்த தர வரிசையில இருக்கவங்க அடுத்த கட்ட போறதுக்கு மான்சர்ஸ் கூட ஃபைட் பண்ணி தான் தீரணும். அவங்க மட்டும் அவங்களுடைய பவர் அவேக்னிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இப்ப பிரசன்ட் டேவை காமிக்கிறாங்க. 3 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு நுழைல் வாயில் கிட்ட ஆண்டர்ஸ்ல கூடி நின்று இருக்கேன். கிம் எப்பரா இருக்க? பார்க் நீங்க என்ன பண்ற? உனக்கு தான் ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் எவ்வளவு வேலைக்கு வர நீ? கரெக்ட் தான், ஆனா நம்ம குடும்பத்தை ஓட்டணும்னா கூட அதுக்கு பணம் தேவையில்ல. அது மட்டும் இல்லாம இப்போ என்னோட பொண்டாட்டி வேற பிரெக்னெண்டா இருக்கா, 2வது குழந்தை வேற பிறக்க போகுது. சூப்பரான விஷயம்டா, காசு மட்டும் இந்த ரைட்ல கிடைச்சதுன்னா உண்மையிலே வேற லெவலா நீ போய் ட்ரீட் வைக்கலாமே. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா, ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல ஹண்டிங்க்கு. அதுக்கப்புறம் இந்த கதையோட கதாநாயகன் என்ட்ரி கொடுக்குறான். அவன் சங் தானே, இங்க என்ன பண்றான்? நான் திரும்பி வேலை பார்க்க தானே வந்திருக்கேன், அவங்க கூட பாக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். சாங் எதனா சாப்பிடுறியாடா? இல்ல நான் வரது முன்னாடி வயிறு மட்டும் சாப்பிட்டு தான் வந்தேன். பார்க்கும் ஏண்டா கிம் எதுக்குடா அவனை அவ்வளவு விசாரிக்கிறீங்க எல்லாரும்? அவ்வளவு ஸ்பெஷலான பவரான ஆளா அவன்? டே அவ்வளவு சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காத. உண்மையை சொல்ல போனா இந்த இருக்கிற ஆண்டர்ஸ்லயே லோ ரேங்க்ல இருக்கிற ஆளுனா இவன் தான். அவனுக்குன்னு ஒரு நிக்நேம் கூட இருக்குது. இந்த உலகத்திலேயே ரொம்பவும் வீக்கான ஹண்டர். அடடா அப்படியா கதை? சரிடா ரொம்ப கத்தி பேசாத. அந்த பையனை கேட்டு அப்பமா மூஞ்சி சோகம் எடுப்புது. ஆனா என்ன பண்றது, நான் தான் கேட்டுட்டேனியா, இவங்கள சொல்லி தப்பு இல்ல, என் மேலதானே தப்பு இருக்கு. அப்ப ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஜின்வோ திரும்பி அடிபட்டுக்குது, நீ என்னடா இங்க பண்ற? ஜோகி டென்ஷன் ஆகாத, திரும்பி ஒன்னா வேலை பாக்குறல. அது ஓகே, என்ன திரும்பி அடிபட்டுச்சு, அவன் முகத்துல என்ன பேண்டேஜ் போட்டிருக்க? அது எப்பவும் போல நடக்குது தானப்பா. என்னடா நான் உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்க, நீ இப்படி பண்ணின்னு இருக்க? அதுக்கப்புறம் ஹீரோ வழக்கம் போல அடிப்பட்ட விஷயம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தது எல்லாமே ஜூகி கிட்ட பேசினு இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்புறதுனால ஹீரோவும் சரிவா ஜூகி நம்மளும் கிளம்பலாம், எல்லாரும் கிளம்புறாங்க பாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கான ரைடுக்கு ஒருத்தர் தலைமை தாங்குறன்னு சொல்லிட்டு தன்னோட இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துக்கிறாரு. என்னோட பேரு ஷாங்ஷியால். மிச்சர் சாங் இந்த இடத்துல இருக்கவங்களே ரொம்பவுமே அனுபவம் வாய்ந்த ஆளு. ஹீரோவும் சார் மிச்சர் சாங் உங்க கூட வேலை செய்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே நீங்க எல்லாரும் ரெடியில போலாமா? அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டுக்குள்ள போக கிம்மோ சாங் கொஞ்சம் பின்னாடியே வாப்பா தம்பி, இல்லைன்னா அடிபட்டு திரும்பி ஹாஸ்பிட்டல போற நிலைமை வந்துரு போகுது, நான் அவனை ஒன்னும் பாதுகாக்கிறவா. அதுக்கப்புறம் அவனுங்களும் கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோவும் என்கிட்ட எந்த விதமான மேஜிக்கும் கிடையாது, இந்த கத்தியை தவிர இந்த கத்தியை மட்டும் தான் நான் நம்பியிருக்கேன், இன்னைக்கு எதுனா நான் சாதிப்பேன். அதுக்கப்புறம் ஆண்டர்
அசோசியேஷனை காமிக்க அந்த இடத்துல எனக்கு மீட்டிங் நல்லா போயிடுச்சுங்களா சேர்மேன் என்னத்த சொல்ல பேசின கதையை தான் பேசினு இருக்கானுங்க எதனா புதுசா பண்ணுவானுங்கன்னு பார்த்தா பேசவே மாட்டாங்க டஞ்சன்ஸ்ல ஏற்படுற ப்ராப்ளம் அந்த டஞ்சன்ஸ்ல எடுக்கப்படுற ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அது வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்னு பாக்குறாங்க இதுவும் நல்ல விஷயம் தான் ஏன்னா அண்டர்ஸா இருக்கவங்களுக்கு காசு வேணும்ல ஏன்னா டஞ்சன்ஸ்ல இருக்க ரேர் ஐட்டம்ஸ் எல்லாருமே அதே மாதிரி மார்டர்ஸ் கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸையும் வித்து அதுல வர காசுனாலதான் நம்ம 2 பேரோட குழப்பங்களும் ஓடினு இருக்கு அதே மாதிரி இந்த எசன்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே விலை உயர்ந்தது ஹீரோவோ ஒன்னு அடிச்சுட்டு ஆஹா நான் ஒன்னு அடிச்சிட்டேன் ஜின்வோ பின்னாடி பாடுறா அப்போ பார்த்தா ஒரு மான்சூர் வந்து அட்டாக் பண்ண அந்த காப்ளின் உண்மையிலே ஓவர் பவரா இருக்கு ஹீரோவா அதுட்டு தப்பிச்சு திரும்பி அட்டாக் பண்ணலாம் பார்க்க கத்தியா இந்த முறை உடஞ்சிருச்சு அது திரும்பி நம்ம ஹீரோவோட வயித்துல கத்தியா இருக்கு சடனா பார்க்கும் போயிட்டு ஹெல்ப் பண்றாரு அவனுக்கு ரத்தம் வரதுனால பார்க்கும் ஜோய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு நான் அடுத்த மேஜிக் பீஸ்ட போய் அட்டாக் பண்றேன் அதுக்கப்புறம் ஹீரோக்கு அவளை ஹெல்ப் பண்ண ஹீரோவும் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாக்குறான் எல்லாரும் எப்படி சண்டை போடுறாங்க நான் மட்டும் எப்படி இருக்கேன் ஆட்டோரேஷன்ல சேர்மனும் இந்த எசன்ஸ் ஸ்டோன்ஸை வச்சு மான்ஸ்டர்ஸ் எதிர்க்கக்கூடிய வெப்பன்ஸையும் கூடவே விலை உயர்ந்த பொருட்களை செய்யலாம் இது இந்த அளவுக்கு முக்கியமா இருக்கிறதுனால இதை பத்தி பயங்கரமா கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க சரிதான் சார் ஆனா கவர்மெண்ட் இந்த விஷயத்துல எந்த மாதிரி யோசிப்பாங்க தெரியலையே சேர்மனும் அவங்க என்ன வேணா நினைக்கட்டும் பட் அவங்களுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா இதை பயன்படுத்தி இயற்கையாவே இது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாம கரெக்டா இருக்கிறதுனால இது மூலியமா எனர்ஜி சோர்ஸா பயன்படுத்தலாம் பாக்குறாங்க அப்போனா இது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான பொருட்கள் அமைஞ்சிரும் போலியா ஃபியூச்சர்ல ஆமா அதனாலதான் ஆண்டர்ஸுக்கு இது முக்கியமான ஒரு வேலை அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு மான்ஸ்டரை கொண்டுட இரவு வேடிக்கை பார்த்துன்னு இருக்க ஜோயும் ஜின்வோ நீ ஒன்னும் ஆசைப்பட்டுலாம் ஒரு அண்டர் ஆகணும்னு வரல தானே ஏன்னா நீ ரொம்ப உன்னை புஷ் பண்ணிக்கிற இந்த மாதிரி படுறதுனால கூடிய சீக்கிரம் நீ செத்துருவ போல ஏதோ நான் இருக்க வச்சுதான் நீ பழிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கு என்ன மன்னிச்சிரு ஏன்டா உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டேன் திரும்ப இந்த வேலைக்கு வராததான் சொல்லியிருக்கேன் நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கடுப்புல பேச அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள பார்க்க நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு இந்த இடத்துல மானகிஸ்டர்ஸும் வேற எதுவுமே கிடைக்கல கம்மியா தான் இருக்கு அது இன்னமும் உண்மைதான் இதனால நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது ஜின்வுவும் எனக்கு தெரிஞ்சு இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மிஷின் ஆனா என்கிட்ட இப்போதைக்கு இந்த ஈரங்கு எசன்ஸ் ஸ்டோன் மட்டும் தான் இருக்கு இதெல்லாம் அவ்வளவு விலை கூட போகாதே இவன் சோக போறத இன்னொரு பக்கம் ஜோயோ பார்க்க ஏய் எல்லாரும் இங்க பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டனல் கண்டுபிடிக்கிறாங்க ஏய் இது குகை தான் ஆனா ரொம்ப ஆழமா இருக்கு ஒருவேளை இது டபுள் டஞ்சனா இருக்குமோ என்ன சொல்றீங்க ஏன்னா இதை பத்தி நான் பல ரூமர்ஸ் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த டஞ்சனுடைய பாசத்தை நம்ம கொண்டு இருக்கமே அப்போ மூடலாம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்பனா இன்னொரு டஞ்சன் இருக்கு அதை கிளியர் பண்ணாதான் இந்த நுழைவாயில் மூடுன்னு நினைக்கிறேன் கிம்மோ ஏய் அப்ப டபுள் டஞ்சன்னா நமக்கு இன்னமும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல இந்த இடத்துல தான் நமக்கு எந்த விதமான மான சோர்ஸும் கிடைக்கல ஏன்னா அது இருந்தாதான் நம்ம காசு எடுக்க முடியும் அப்படி இல்லனால இது ஒரு நல்ல வாய்ப்பு இன்னமும் நம்ம போய் தேடி போனா மான கேசஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல மிச்ச சாங்கும் ஆனா எல்லாரும் கவனிங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மாதிரியான விஷயத்தை நான் நிறைய முறை ஹேண்டில் பண்ணிருக்கேன் இதுல பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய ஒப்புதலோட தான் எல்லாருமே உள்ள நுழையணும் இல்லைன்னா போக கூடாது அப்படி இல்லைன்னா அசோசியேஷன்ல இருந்து நமக்கு ரிப்போர்ட் வரணும் மிஸ்டர் சாங் சொல்றது கொஞ்சம் கவனிங்க ஏன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இப்போதைக்கு எந்த விதமான கிறிஸ்டல்ஸும் சோர்ஸுமே எதுவுமே இல்லையே இதை வெத்துன்னு போயிட்டு நம்ம என்னத்தை காசு சம்பாதிக்கிறது ஆனா பட் இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான காசு நம்ம அதிகமா எடுக்க முடியல இந்த வாய்ப்பை தவற விடலாம் சொல்றீங்களா ரூல்ஸ் மீறினா தப்பு தான் பட் ஆனா இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன் சரி எத்தனை பேர் ஓட் பண்றீங்க உள்ள போறதுக்கு அப்ப எல்லாரும் ஓட் பண்ண அப்ப நான் 6 பேர் உள்ள போகணுன்றீங்க மிச்சம் 6 பேர் உள்ள போக வேணான்றீங்க கடைசியா நீ தான் சாங் நீ என்ன நினைக்கிற நானும் இது டி ரேங்க் டேஞ்சர்னால என்ன பொறுத்த வரைக்கும் அது டேஞ்சர் தான் ஆனா அப்பாவும் இப்ப இல்ல இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இது முக்கியமான சென்டென்ஸ் இந்த அனிமேல என்னோட ஃபேமிலிக்கு இப்ப பணம் தேவை ஏன்னா அம்மாவுக்கும் இப்ப உடம்பு சரியில்லை தங்கச்சியோட படிப்பு செலவுக்கு நான் தான் பார்க்கணும் என்னன்னாலும் எனக்கு காசு வேணும் பணம் வேணும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயாரா இருக்கு அதுக்கப்புறம் அவங்க போக தயாரா இருக்க வேற ஒரு இடத்துல ஒருத்தனும் தன்னுடைய அண்டர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கான் இந்த இடத்துல சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒருத்தனும் நம்ம கூட பி ரேங்க சேர்ந்த ஒருத்தரும் கூடவே சி ரேங்க் 2 பேரும் குழுல ஜாயின் பண்றதை சொல்லிட்டாங்க சிச்சுவேஷன் நல்லா தான் போயிட்டு இருக்கு பெல்ட் மேட்சர் ஜோய் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் அவங்க நம்ம கூட சேர்ந்தது பெரிய விஷயம் அவங்களுக்கு எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் அதை பூர்த்தி பண்றது நம்மளோட கடமை அதுக்கப்புறம் வெளியில திருடங்களும் ஒரு பொண்ணுடைய பேக் அடிச்சுன்னு போக அப்ப இவனுங்களும் தள்ளி போகடா எங்கடா குறுக்க வரையும் சொல்லிட்டு வண்டி ஓட்டு போக ஏ பொண்ணு தொலா போன்னு சொல்லிட்டு ஒருத்தியா சொல்ல அப்ப அவளும் இவனுங்கிட்ட இருந்து இந்த பேக்கை பிடிங்க இவனுக்கு கீழே தள்ளி விட மக்கள் எல்லாரும் ஷாக்கா பார்த்துன்னு இருக்க ஏ என்னோட ரொம்ப நன்றி இது சாகின் ரொம்பவே செலிபிரிட்டியா இருக்கா இவ்வளவு ஒரு ஹண்டர் தான் அதுக்கப்புறம் மக்களுடைய பாப்புலேஷன் அதிகமா வருதுனால அந்த இடத்துல அதோட அவ்வளவு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் இந்த டி ரேங்க் டஞ்சன்ல மிச்ச சாங்கோட குரூப்பும் நடந்து போயின்னு இருக்காங்க என்னப்பா இவ்வளவு நேரம் நான் தான் இருக்க ஒண்ணுமா கிட்ட பார்க்கல ஆமா போகும்போது ஜின்வோவும் என்ன மன்னிச்சிரு ஜூயி எதுக்கு தேவையில்லாம இப்ப மன்னிப்பு கேட்கறேன் ஏன்னா இப்ப நான் தான் உள்ள வரதுக்கு காரணமாயிட்டேன் அது மட்டும் இல்லாம பணம் சம்பாதிச்சுக்கு இன்னமும் நிறைய கண்டுபிடிக்கணும் நீ என்னை பத்தி கவலைப்பட தேவையில்ல ரொம்ப தான் ஆக்குற ஏன்பா இவ்வளவு டென்ஷனா பேசுறேன் எல்லாமே உனக்கு தெரியும் நான் ஏன் டென்ஷனா இருக்கேன்னு இருந்தாலும் வேணும்னே கேட்கறல உன் மேல இருக்கிற அக்கறை தானே நான் இப்படி கோவப்படுறேன் இதுக்கே நீ இப்படி சொல்றனா அப்ப நானும் உனக்கு தேவையில்லையா உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு முறையும் ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஆனா நீ இப்படி பண்ணிருக்க உனக்கு ஒன்னும் தலையில அடிபடல ஆஹா என்ன மன்னிச்சிடு என்னதான் இருந்தாலும் அவ சொல்றதுலேயே ஒரு உண்மை இருக்கு ஏன்னா ஒரு பி ரேங்க் கீழர் ஜோயி இருக்கிற வரைக்கும் நான் பல முறை பாதுகாப்பா இருந்திருக்கேன் ஏண்டா நான் சொல்றது கேட்கறியா இல்லையா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என் மேல ரொம்பவே அக்கறையா இருக்கல அப்படியா பரவாயில்ல உனக்கும் அறிவு இருக்கு அப்பா அவளும் என்னப்பா பழகுற சரி ஒரு தடவை கூட எனக்கு வெளியே டேட்டு கூட்டணும் போலையே இல்ல கண்டிப்பா கூட்டணும் போலன்னு அவனும் பேசின்னு இருக்க வாங்க பாஸ் டைம் வந்துட்டோம் இப்பதான் ஆட்டமே சூடு பிடிக்குது இது பார்க்கவே மோசமா இருக்குப்பா உள்ள போலாமா என்ன உள்ள போய் தான் தீர்றோம் ஆனா யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கோங்க இந்த கதவு பின்னாடி இருக்கிற போதையில நான் எடுத்துட்டு போகாம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் சாங் நீங்க என்ன சொல்றீங்க சரியா சொன்னேன் எல்லாருமே ஒன்னா முன்னோக்கி போவோம் அதுக்கப்புறம் அண்டர்ஸா புதுசா ஜாயின் பண்ணிடுறவங்க கிட்ட சேர்மன் கோவும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துன்னு இருக்காரு இந்த அண்டர்னா என்ன அது மட்டும் இல்லாம இது எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சது
10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு எல்லாத்தையுமே சொல்லி இருக்காரு. கடைசியில ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாரு, நீங்க அண்டர்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள பயன்ற ஒரு விஷயமா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இவங்க கதை தந்து உள்ளவங்க, ஏய் என்னப்பா பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு இந்த இடம், எல்லா பெரிய பெரிய சிலைகளா இருக்கு, இந்த சிலைகள்லாம் எப்போ வந்திருக்கும் இந்த இடத்துக்கு, ரொம்ப பழசுதான்பா. ஹீரோவும் இங்க இருக்கிறதுல மிகப்பெரிய சிலைனா இதுதான் போலியே அப்படின்ற மாதிரி அதை பார்த்துன்னு இருக்கேன். ஆமா என்ன இது பார்க்கவே வித்தியாசமா இருக்கு, இந்த இடமே சரியில்லை, ஆனா இந்த இடத்துல மான்சஸே இல்லையே, போதையிலுக்கான இருக்கிற எந்த அடையாளமும் இல்ல. சாங்கும் ஆமா என்ன இது மேஜிக்கல் சர்க்கலாம் மிஸ்டர் சாங் இங்க பாருங்க இதுல ஏதோ எதிர்க்கு, இதெல்லாம் பழங்கால எழுத்துக்கள், என்னது கான்டினென்ட் டெம்பிளோடைய தத்துவங்களா, எந்த ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் கடவுளை வணங்கணும், 2வது கடவுளை அப்படின்னு பேச இருக்கவும் ஜோயும் ஜென்வோ இங்க பாரா 3வது கட்டளை கடவுள்கிட்ட விசுவாசத்தை காட்டணும். டேய் அந்த சிலையோட கண்ணு அசைஞ்சதை நான் பார்த்தேன்டா, என்ன சொல்ற, அதெல்லாம் உன்னோட பிரமையா இருக்கும். இந்த கட்டளைகளை மீறுபவர்கள் இந்த இடத்தை விட்டு உயிரோட போக முடியாது. என்ன இது இப்படி எழுதி வச்சிருக்குதுன்னு அப்படின்னு பேச அடுத்த நிமிஷமே கதவை மூட, என்ன இது கதவு அதுவாவே சாத்திக்கிச்சு, ஆஹா நல்லா டிராவல மாட்டிக்கணும், இதை நினைச்சுதான் தேவலாம இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு கேவலமா வந்து இப்படி மாட்டிக்கணும்ல, இப்ப எப்படி தப்பிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டே ஒருத்தன் போக அப்படின்னு கதவு கிட்ட அவனும் போக, டேவும் பின்னாடி பாருடா நகுறா அப்படின்னு அவரு கத்து சாங் கத்துன அடுத்த நிமிஷமே அவனோட ரத்தம் மட்டும் தான் தெரியுது. என்னடான்னு பார்த்தா பக்கத்துல இந்த சிலை அவனோட பாடியவே அப்படியே கட் பண்ணிட்டு இருக்கு. இதோட எல்லாரும் குறை வெளியே நடுங்கிடுது, எல்லாரும் மூத்திர போகாத குறைதான், ஒவ்வொருத்துக்கும் அல்லே இல்ல, ஆஹா சரியா வந்து மாட்டிக்கணும், இப்ப என்னோட உயிர் இந்த இடத்துல தான் போக போதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் புலம்ப. இரவும் என்னது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போனானே அவ என்னை விட ஹை ரேங்க்ல இருக்கிற ஒரு டி ரேங்கர், அவ என்னை விட ஹையரா இருந்தாலும் பட் அவனையே கொண்டுட்டு போது 4 ஆயுதங்களுக்கு எவ்வளவு தூரம், நான் நினைச்சது இது ஒரு டி ரேங்க் டஞ்சனா இருக்கணும், பார்த்தா இந்த இடத்துல மோசமானதெல்லாம் இருக்கு. இந்த சிலைகள் கொஞ்சம் கொஞ்சமா அசையறதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோவும் பதட்டத்தோட திரும்பி பார்த்துன்னு இருக்க, அப்ப சரியா அந்த மிகப்பெரிய சிலையும் ஹீரோவை அப்படியே திரும்பி பாக்குது. ஹீரோவும் அப்படியே ஆடி போயிடுறான். நான் இதுக்கு முன்னாடி திரும்பி உயிர் போயிச்சிருக்கேன், இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. நான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைட்ல என்ன நடந்தது தெரியுமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிஞ்சு நான் ஈராங் பீஸ்ட் கிட்ட இருந்து அடி வாங்கினேன், அதுல அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டல் கடந்தேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு முறை நான் லேப்ரின்த் ஒன்னத்துல சாகர் நிலைமையில ஒரு பசியோட இருந்தேன். என்னதான் இருந்தாலும் நான் ஒவ்வொரு முறையும் என்னோட உயிரை காப்பாற்ற தான் போராடுறேன். ஆனா என்னை விட ஐரேங்க்ல இருக்கிற ஒவ்வொரு அண்டர்ஸுமே எசன்ஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் மோனா கிறிஸ்டல்ஸை வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க. எனக்கு எப்பவுமே துணையா இருந்தது அந்த ஒரே ஒரு கத்தி மட்டும்தான். இப்படிப்பட்ட நிலைமையில இவங்க மத்தியில நான் எப்படி உயிரோட வாழ போறேன், நான் ஒரு அண்டரா எப்படி இவங்களுக்கு நிரூபிக்கிறது, கண்டிப்பா நான் சாக கூடாது. இப்ப பிரச்சனை ஹீரோவோ எல்லாரும் தள்ளி போங்கன்னு கத்த, அதோட அந்த சிலையும் அட்டாக் பண்ணதுல ஒருத்தன் காலியாவே மிச்ச பேர்ல கதறாங்க. ஏய் என்னதான் இங்க நடக்குது, என்னாச்சு, யாருக்கும் என்ன ஆகலையா, கிம்மு யாருக்கும் இதுவும் ஆகலைக்குமே. ஹீரோவும் ஏய் ஜோய் நீ நல்லா தானே இருக்க, அவ்வளவு நேரத்துக்கு பயந்து இருக்க, ஆமா இப்ப என்னதான் நடந்துச்சு இந்த இடத்துல, நாங்க எல்லாரும் மாட்டிக்கணும், இந்த இடத்துல தான் நாங்க சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பயத்தோட கதற அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க எந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும், அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது தமிழ் டபுள்ல அவைலபிளா இருந்தாலும் சீசன் 2க்காக மட்டும்தான் இப்போ நான் போடுறேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே இந்த சீரிஸை இப்போன்னு கிடையாது, வந்த புதுசுலேயே நான் மாங்குவாலாம் படிச்சிருக்கேன். அதனால எனக்கு போடணும்னு ஒரு ஆசை. சீசன் 2 வரும்போது நான் போட்டுக்கணும், அது ஏன் மேலே தான் தப்பு. ஏன்னா அது தமிழ் டபுள்ல வரும்போது நான் எதுக்கு போடணும்னு யோசிச்சேன். பட் ஆனால் இப்போ சீசன் 2க்காக சரி போட்டுலாமே, அதாவது என்னோட எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக நான் இதை போடுறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வெறித்தனமா என்னோட எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்து நான் உங்களுக்கு நல்லபடியாக நல்லா கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுங்க. சரிங்க நம்ம ஈத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.